வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கோஸ்டர் நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாகவே இது டபுள் குரோஷியாலையும் ஹாஃப் டபுள் குரோஷியாவில் சைனாவில் நம்ம இது செஞ்சுருக்கோம். இதனுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இது மொத்தமாக ஒரு ரோவாலையும் ஒரு எட்ஜஸால் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஹேங்கிங் நம்ம தனியாக இதை செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சமான கலரை வச்சு கூட நீங்கள் இந்த கோஸ்டரை பண்ணலாம். ஆனால் இந்த லைட் அண்ட் டார்க் இந்த காம்பினேஷனில் நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 4 மீட்டர் ஹூக்கும் இந்த 2 கலரையும் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லைட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக்கல் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இப்படி மேலே வச்சு இந்த நடுவில் இருக்க நூலை பிடிச்சி இப்படி லைட்டாக இழுங்க. அவ்வளோதான். இந்த ரவுண்ட் க்ளோஸ் பண்ணாதீங்க, இப்படியே இருக்கட்டும். நம்ம ஹூக்கால் இது பிடிச்சிக்கோங்க. நம்ம இந்த 2 விரலால் இந்த ஹோலில் இப்படி டைட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் மேஜிக்கல் சர்க்கிள். இதை நம்ம டைட் பண்ணால் ஸ்ப்ளிட் நோட் ஆகிடும். இப்படியே விட்டால் மேஜிக்கல் சர்க்கிள். இங்கேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு செயின் போடலாம். இங்கே ஒரு செயின், அப்புறம் இந்த சர்க்கிளில் 8 சிங்கிள் குரோஷே இங்கே போடலாம். இப்படி விட்டு சர்க்கிளை மட்டும் விடாதீங்க. இப்படி கையால் இப்படி விரலால் பிடிச்சிக்கோங்க. எட்டு சிங்கிள் குரோஷிங்க போடலாம். எட்டு சிங்கிள் குரோஷே நம்ம இங்கே போட்டிருக்கோம். இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த நூலை லைட்டாக இப்படி பிடிச்சி பாருங்கள். இப்படி இழுத்தாலே போதும், இந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இது இந்த சர்க்கிளை ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அதில் போய் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச்சால் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 3 செயின் போடலாம். 3 செயினை போட்டுட்டு இது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் டபுள் குரோஷே டுகெதர் போடலாம். ஒரு அடி சுற்றிட்டு இங்கே இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே இருக்குது. இங்கே நம்ம இழுத்து ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது 2 அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் இன்னொரு வாட்டி சுற்றி அதே செயினில் அதே ஸ்டிச்சில் விடுங்க. விட்டு இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணி இந்த 2 லூப் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட 3 லூப் இருக்குது. இந்த 3 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணிடுறது தான் டபுள் குரோஷே டுகெதர். இப்போ நம்ம இதோட பக்கத்து மாதிரி இருக்கிற சிங்கிள் குரோஷேயில் இதே மாதிரி டபுள் குரோஷே 3 டுகெதராக போடலாம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அதுவே ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். நம்மள்கிட்ட இங்கே 3 டபுள் குரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு. இதே மாதிரி இங்கே போடலாம். ஒரு அடி சுற்றிட்டு இது பக்கத்து மாதிரி இருக்க சிங்கிள் குரோஷேயில் நம்ம ஹூக்கை விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் இன்னொரு வாட்டி சுற்றிட்டு இதே ஹூக்கில் இதே ஸ்டிச்சில் விட்டு இன்னொரு லூப். ஃபஸ்ட்டு 2 மட்டும், 3 இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சுற்றிட்டு இன்னொரு லூப். ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட 4 லூப் இருக்குது. இந்த 4 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணுறது தான் டபுள் குரோஷே 3 டுகெதர். இதே மாதிரி இதோட பக்கத்தில் இருக்கிற இந்த சிங்கிள் குரோஷேயில் போடலாம். ஃபஸ்ட்டு 2, இன்னொன்று 2, 3 இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இன்னொரு 2, 4 இருக்குது. இந்த சமயத்தில் இந்த 4ஐயும் ஒரேடியாக ஜாயின் பண்ணிடணும். நம்ம ஹூக்கு கீழே பார்த்த மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக நம்ம வெளியில் எடுக்க முடியும். பாருங்கள், டபுள் குரோஷே 3 டுகெதர். இதே மாதிரி இந்த மொத்தம் சிங்கிள் குரோஷேலையும் போடலாம். நம்ம இங்கே 3 போட்டிருக்கோம்.
இப்போது 8 சிங்கிள் குரோஷேல 3 போட்டிருக்கோம். இப்போ 5 டபுள் குரோஷே 3 டுகெதர் இங்கே போடலாம். மொத்தமாக 8 டபுள் குரோஷே 3 டுகெதர் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது 3வது செயினில் போய் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான், இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இந்த நூலை கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிவிடுங்க. இங்கே நம்மளோட ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 3 செயின் போடலாம். 3 செயின் போட்டு நம்ம இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே 3 டுகெதர் அது மேலே டபுள் குரோஷே 2 டுகெதர் நம்ம போட போகிறோம். இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். பாருங்கள், ஒரு வாட்டி சுற்றிட்டு இது நேர்மறையாக இருக்கிற இந்த செயினில் இங்கே இருக்க நம்மளோட ஸ்டிச்சஸ் இங்கே விட்டு ஃபஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வாட்டி சுற்றிட்டு அப்புறம் 2. இது 3 இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இதை ஒரேடியாக இப்படி ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். மறுபடியும் இங்கே ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் இதே ஸ்டிச்சில் டபுள் குரோஷே 3 டுகெதராக போடலாம். ஒரு வாட்டி சுற்றிட்டு இதே செயினில் இதே ஸ்டிச்சில் விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வாட்டி சுற்றிட்டு இதை விட்டு ஃபஸ்ட்டு 2 மறுபடியும் இன்னொரு வாட்டி. இப்போ 4 இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரேடியாக ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், டபுள் குரோஷே 3 கெதர் செயின் 1 மறுபடியும் டபுள் குரோஷே 3 கெதர். இப்போ நம்ம அடுத்த செயின் அடுத்த 2 கெதருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் மறுபடியும் இங்கே போட்ட மாதிரியே ஒரே ஸ்டிச்சில் 3 டபுள் குரோஷே 3 டுகெதர் செயின் 1 மறுபடியும் டபுள் குரோஷே 3 டுகெதர் போடலாம். ஒரு வாட்டி சுற்றிட்டு இதே செயினில் நம்ம ஹூக்கை விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். 1 மறுபடியும் ஒரு வாட்டி சுற்றிட்டு இதில் விட்டு ஃபஸ்ட்டு 2 மறுபடியும் இன்னொரு வாட்டி. 4 இருக்குது. இதை 4 ஒரேடியாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு செயின் மறுபடியும் இதே ஸ்டிச்சில் டபுள் குரோஷே 3 டுகெதர். இதே ஸ்டிச்சில் 4 இருக்குது ஒரேடியாக. பாருங்கள், இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் மறுபடியும் டபுள் குரோஷே 3 டுகெதர் ஒரேடியாக ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 1 பாருங்கள். இதே மாதிரி 3 போட்டிருக்கோம். இதே மாதிரி 8 இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போடலாம். டபுள் குரோஷே 3 டுகெதர் செயின் 1 டபுள் குரோஷே 3 டுகெதர் இது மொத்தமாக போடலாம். நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். 8 டபுள் குரோஷே 3 டுகெதர் செயின் 1 டபுள் குரோஷே 3 டுகெதர் ஒரே ஸ்டிச்சில் மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் மறுபடியும் டபுள் குரோஷே 3 டுகெதர் செயின் 1 டபுள் குரோஷே 3 டுகெதர். இதே மாதிரி 8 டபுள் குரோஷே 3 டுகெதர் செயின் 1 டபுள் குரோஷே 3 டுகெதர் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். செயின் 1 இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, இதில் 3வது செயினில் இப்படி ஹூக்கை விட்டு இந்த யானை ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு நம்ம கலர் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேருந்து மறுபடியும் அடுத்த ரவுண்டு போட ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த ரவுண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த யானை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த செயின் 1 ஸ்பேஸ் இந்த டபுள் குரோஷே 3 டுகெதருக்கும் இந்த டபுள் குரோஷே 3 டுகெதருக்கும் நடுவில் ஒரு செயின் போட்டோம் இல்லையா, இந்த 1 செயின் ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சுக்கு வந்துடலாம். அவ்வளோதான். இங்கேருந்து நம்மளோட இந்த செயின் ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம். இங்கே 3 செயின் போடலாம். 3 செயின் போட்டுட்டு இப்போது இங்கே இந்த
இதுக்கு அடுத்த மாதிரி இருக்கிற இந்த செயின் 1 ஸ்பேஸில் இது அப்படியே விட்டுடுங்க. இது அப்படியே இந்த ஒரு செட்டை அப்படியே விட்டுட்டு இந்த செட்டுக்கும் இந்த டபுள் crochet 3 டுகெதர் செயின் 1 டபுள் crochet 3 டுகெதர்ன்றது ஒரு செட். இந்த செட்டுக்கும் நடுவில் ஒரு செயின் போட்டோம் இல்லையா, இந்த செயின் 1 ஸ்பேஸில் இங்கே வந்து ஒரு ஹாஃப் டபுள் crochet போடலாம். பாருங்கள், ஒரு அடி சுற்றிட்டு இங்கே இதில் விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த 3 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணது தான் ஹாஃப் டபுள் crochet. ஒரு ஹாஃப் டபுள் crochet 5 டபுள் crochet போடலாம் இதே செயின் ஸ்பேஸில். டபுள் crochet நம்ம இங்கே போட்டிருக்கோம். மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் crochet இங்கே போடலாம். ஒரு ஏரியா 3 லூப்பை ஜாயின் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் டபுள் crochet 5 டபுள் crochet மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் crochet நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்புறம் இதுக்கு அடுத்த மாதிரியாக இருக்கிற இந்த ஸ்பேஸில் இதுக்கு அடுத்த மாதிரி இருக்கிற இங்கே 3 டுகெதருக்கும் இந்த 3 டுகெதருக்கும் நடுவில் ஒரு செயின் போட்ட இடத்துல ஒரு சிங்கிள் crochet. மறுபடியும் இங்கேருந்து இந்த செட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் ஒரு ஹாஃப் டபுள் crochet 5 டபுள் crochet ஒரு ஹாஃப் டபுள் crochet மறுபடியும். அப்புறம் இந்த டுகெதருக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet. மறுபடியும் இந்த செட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் ஒரு ஹாஃப் டபுள் crochet. அப்புறம் ஒரு 5 டபுள் crochet, ஹாஃப் டபுள் crochet. அப்புறம் இதோட டுகெதருக்கு நடுவில் ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி இந்த மொத்தம் ஸ்டிச்சையும் இதே மாதிரி போடலாம். ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இந்த 2 டபுள் crochet 3 டுகெதருக்கு நடுவில் ஒரு சிங்கிள் crochet, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் ஒரு ஹாஃப் டபுள் crochet 5 டபுள் crochet மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் crochet, அடுத்து இருக்கிற ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி இந்த ஃபுல் ரவுண்டையும் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு நம்ம 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet போட்டு நம்மளுடைய கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரேடியாக ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து அடுத்த ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த yarn கட் பண்ணிடலாம். கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு டபுள் crochetக்கும் மேலே ஒரு சிங்கிள் crochet நம்ம போட்டுகிட்டே வரப்போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு செயின் போட்டுடலாம். ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஹாஃப் டபுள் crochet இந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet, இது பக்கத்தில் மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet. ஒரு ஸ்டிச்சஸ்க்கு மேலேயும் ஒரு சிங்கிள் crochet நம்ம போட்டுகிட்டே வரலாம். இந்த 5 டபுள் crochet மேலே ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் crochet மேலே ஒரு சிங்கிள் crochet, இந்த சிங்கிள் crochet மேலே இன்னொரு சிங்கிள் crochet. மொத்தம் ஸ்டிச்சஸ் மேலேயும் ஒரு சிங்கிள் crochet நம்ம இங்கே வரைக்கும் போட்டுட்டு வரலாம். ஃபுல் ரவுண்டையும் நம்ம சிங்கிள் crochet நம்ம போட்டு வந்துட்டுரும். இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்ட இடத்துல ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இது ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே இடத்துல ஒரு ஹேங்கர் மாதிரி இங்கே போடலாம். 12 செயின் இங்கே போடலாம். செயின் போட்ட பிறகு நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு நேர் மாதிரி இருக்கிற இதில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு
அவ்வளோதான். நம்ம ஹேங்கிங்க்கு நம்ம போட்டாச்சு. இப்போ இது ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடலாம். 2 செயின் போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி இந்த நூலை இழுத்துடுங்க. இழுத்த பிறகு இந்த 2 செயினை இப்படி கையால் எப்படி பிடிச்சி இந்த மாதிரி அவ்வளோதான், நாட் போட்டாச்சு. இப்போ இந்த நூலெல்லாம் குரோஷே நீடலால் இந்த நூலெல்லாம் தெரியாத மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். அழகான கோஸ்டர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு வித் ஹேங்கரோட. உங்களுக்கு இந்த ஹேங்கர் தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம இங்கே ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதோட நீங்கள் ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுடைய yarn. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டு முடிச்சிருக்கோம் இந்த கோஸ்டரை. இதனுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். எந்த டவுட் இருந்தாலும் ஃப்ரீயாக நீங்கள் எந்த ஒரு கூச்சப்படாமல் நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இல்லை வேறு எதுனா ஸ்டிச்சஸ் பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸும் நான் கற்றுக் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.